பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம தேவை குறித்து கலங்குற நாட்கள் அநேகம் இருந்தாலும் கூடி நன்றி சொல்லும் நாட்கள் அநேகம் இருக்கு. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிட்டே வாங்க. நன்றி சொல்ல தொடங்குங்க. நீங்கள் எந்த உலகத்தாங்க நீ பார்த்தீங்கன்னாலும் போதும், அங்கே தேங்க்ஸ் கிவிங் அதை பயன்படுத்த சொல்கிறாங்க. அது எப்போ நன்றியுள்ள இருதயம் நமக்கு வர தொடங்குதோ அப்போ இருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பெருகுன்னு சொல்லுவாங்க. அதனால இருக்கிற காரியங்களுக்காக ஒரு நாளும் நன்றி சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். அந்த மியூட் போட்டிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அந்த சவுண்டு வெளியில் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. மியூட்டு போட்டுக்குங்க. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்டே இருக்கும். மியூட்டு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சத்தம் எனக்கு வராமல் இருக்கும். ஓகே, தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை பாருங்க, அழகாக எழுதின நீதிமொழிகள் எழுதினது அவரு தான். பிரசங்கி எழுதினதும் அவரு தான். யாரு? சாலமோன். அது என்ன சொல்லியிருப்பாரு? மாயை என்று அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல எல்லாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு கடைசியில தான் தெளிஞ்சு என்ன செய்வாரு, இதை எழுதி வச்சிருப்பார். அப்போ எல்லாமே வாழ்ந்த காலங்களையும் நம்ம பார்க்க முடியும், அதுக்கு பிறகு உள்ள காலத்தையும் அதில் பார்க்க முடியும். இதில் காலங்களை குறித்தும் அழகாக எழுதி வச்சிருப்பார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்களேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. இது எதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது அல்ல. அதாவது நம்ம அதை சொல்லுவோம் அல்லவா, நம்ம நினைக்கிறதே நடந்துருச்சுன்னா கடவுள்னு எதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு? உலகத்தானே சொல்றா. அப்ப பைபிளும் அதுதான் சொல்லுது. அப்போ நம்ம எப்பவுமே நினைக்கிறது நடக்காம இருக்குதுன்னா, நம்ம விரும்புறது நடக்காம இருக்குதுன்னா, அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணுமாம்மா, என்னவாம்மா, நீங்க கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைச்சது, நீங்க பிடிக்கிறது, நீங்க விரும்புறது எல்லாமே நடக்குதுன்னா உங்களோட விருப்பத்தில் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நீங்க சில நேரத்துல நம்ம நினைக்கிறது விரும்புறது நடக்காம இருக்குதுன்னா கர்த்தருடைய வேலைக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரோ அதை செய்ய விரும்புறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அவரு தரணும்னா அவர் எப்ப தருவாரு, எந்த நேரத்தில் தருவாருன்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்துலதான் அவர் தருவார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்பவே தெரிஞ்சுக்கலாம், ஓ இது நம்ம சித்தம், நம்ம சித்தத்துல நினைச்சிட்டு இருந்த இந்த நேரம் இந்த டைமுன்னு. இல்லை, அவருடைய வேலை என்ன, அவருடைய நேரம் என்ன. அதனாலதான் அங்க சொல்றது, கர்த்தர் அதன் காலத்திலே சகலத்தையும். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னா அந்த திருமண வீட்டுல ஒரு அற்புதம் நடக்க முடியாது தெரியும். முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் அற்புதம் சொல்லி போட்டிருக்கும். கானானூர் கல்யாணம். இது கல்யாண ஃபங்க்ஷன்ல எல்லா இதுலயும் அங்க அத்தான் அந்த ஃபங்க்ஷன் பேசுவாங்க, அந்த செய்தியை எடுப்பாங்க அதிகம். அங்க அவங்க சொல்றாங்க, என்ன ஆயிடுச்சு, திராட்சை ரசம் குறைபட தொடங்கிருச்சு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மரியாள் அங்க விருந்துக்கு வந்தவங்க அங்க போய் பாக்குறாங்க. எங்க போய்? கிச்சன்ல போயிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த நெருங்கின உறவுள்ள ஃபங்க்ஷன் அதுதான். அப்ப சாதாரண நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஒரு இடத்துல போய் கெஸ்ட் மாதிரி அப்படியே கப்புன்னு ஒரு இடத்துல போய் உட்காந்து நம்ம போட்டு போன ட்ரெஸ் அப்படியே கசையாம அப்படியே அழுங்காம சாப்பிட்டு, அது பொண்ணை பாரு, மாப்பிள்ளை பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு, ஹாய் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு ஜாலியா பேசிட்டு போன் எடுத்து செல்ஃபி அடிச்சுட்டு போட்டோ எடுத்து அவங்கள அடிச்சு இப்படி எல்லாம் பார்த்து அழுங்காம வந்துருவோம். இதே நெருங்கின சொந்த மாதிரி தான் நம்ம போய் ஒரு பக்கம் உட்காருவோம்மா. சாப்பாடு பக்கம் போவோம், பந்தி விளம்பர பக்கம் போவோம், அங்க போவோம், இங்க போவோம், இல்லை முன்னாடி போய் நிற்போம். அவங்களே சொல்லிடுவாங்க, நீங்க தான் முன்னாடி எல்லாம் வந்து நீங்க தான் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அங்க எல்லா வேலையும் செய்வோம். அதே போலத்தான் நினைக்கிற மரியாள் என்ன செய்யறாங்க, விருந்துக்கு போனவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. மரியாளையும் சீசர்களையும் இயேசுவையும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கும் அந்த பகுதி. அப்ப அவங்க போய் அங்க கிச்சன் பாக்குறாங்க. பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபங்க்ஷன்லயே முக்கியமானது என்ன, திராட்சை ரசம். அந்த யூத முறைப்படி அந்த மற்றவர்களை வரவேற்கிற உற்சாகப்படுத்துற ஒரு திராட்சை ரசம் மெயினா கொடுப்பாங்க. அது என்ன ஆயிடுச்சு, குறைபட தொடங்கின போது சொல்றாங்க, குறைபட தொடங்கிருச்சு, தீர்ற காய்ச்சி.
அப்பவே அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவின் இடத்துல அந்த அந்த பகுதி செய்தியில ஆண்டவர் திடீர்னு இடையில அந்த இடத்துல போக வைக்கிறாரு. போகுது. அது இயேசுவின் இடத்துல வந்து என்ன செய்றாங்க, டக்குன்னு மரியாள் சொல்றாங்க. அப்போ அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கும், ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அதுக்காகத்தான் இந்த இந்த வார்த்தை எடுத்தேன். அந்த அங்குள்ள பிரசங்கம் அல்ல. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால், நீங்க எதிர்பார்க்கிற முடிவுக்கு நன்மையா முடிய வேண்டுமானால், அதுக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் சொல்லுவாங்கல்ல, உலகத்தை சொல்லுவான், உருண்டு பிறண்டு அழுது புரண்டாலும் நம்ம மேல ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும்பாங்க, சொல்லுவாங்க தெரியுங்களா? கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, என்னதான் அழுது புரண்டு என்னெல்லாம் மண்ணி பண்ணினாலும் நம்ம மேல ஒட்டுறதுதான் ஒட்டுமாமா, இவ்வளவுதான் ஒட்டு. இதுதான் நம்ம விஷயங்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற போது எப்பவுமே ஜெபிக்கணும், ஆண்டுக்குள்ள ஒப்பு கொடுத்துடணும். அதுக்கு பிறகு அமைதியில காரியத்தை பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும். அந்த காரியத்தை கர்த்தர் ஏற்ற நேரத்துல அது நம்மளுக்கு வேண்டியது நன்மையாக வர வேண்டியது ஏற்ற நேரத்துல கொண்டு வந்து சேர்க்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு. ஆனா அந்த பகுதி நம்ம வாட்ச்மேன் யோவான் 2 அதோட நிறுத்திட்டாரா? சொல்றாரு. ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, செயல்பட தொடங்குறாரு. கச்சாடி தண்ணி நிறைச்சு திராட்சை ரசமா மாற்றுறாரு. ஓகே, அந்த செய்தி இன்னொரு நாளைக்கு ஆண்டவர் இடவிடுவாராக சித்தமா இருந்தால். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆனா அது சும்மா இருக்கிறாரு, வேலை வல்லேன்னு கம்மன் இருக்க மாட்டார், செயல்படுவார். ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? சாப்பாடும் கூடி பசங்க ஏதாச்சும் முக்கியமான சாப்பாடு எங்க வீட்டுல எல்லாம் செய்யற போது பண்ணுவாங்க. அது மெயினா எங்க பையங்கன்னா மெயினா பிரியாணிக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. பிரியாணி ரெகுலரா செய்வோமா, எப்பாச்சும் இருக்கா தானே, வாரத்தில் இருக்கா, அப்படி ஏதாச்சும். அப்ப செய்யற போது அது வரைக்கும் இருப்பாங்க. ஆனா தட்டுல போட்டு சூடா இருக்கும், அதுக்குள்ள அந்த நேரத்துலதான் அவசரப்படுவாங்க. அந்த அளவுக்கு பசிக்குதுன்னு போல கொஞ்சம் சிறுசா இருக்கிற போது இன்னும் கொஞ்சம். அப்போ என்ன இருக்கு, இதுதான் சொல்றேன், உலகத்தான் ஆகும் வரைக்கும் பொறுத்திருந்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்களா? அது ஆற வரைக்கும் பொறுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் பொறுத்திருந்தீங்களாமா, இது கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீங்களா? கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீங்களா? ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு விடுறார். இங்க வசன அழகா சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார். நேர்த்தியாக செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. செய்கிறவர்னு சொல்லல, செய்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய முற்று முடிக்கிறவர் அல்ல, செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். கிரிய செய்து கொண்டே இருக்கிறார். நமக்காக வழக்காடி கொண்டே இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று சொல்லி சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இரவு பகலும் தூங்காம நம்ம பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நம்ம தூங்கினாலும் கூடி, நம்ம ஜெபிக்கிறத மறந்தாலும் கூடி, ஜெபத்தை கேட்கிறவர் மறக்க மாட்டாராமா. அவர் ஜெபிச்சுட்டாரு, இந்த புள்ள எனக்காக எங்கிட்ட ஜெபிச்சுட்டால அந்த விண்ணப்பத்தை ஏற்ற நேரத்துல தரணும்னு வைப்பார். ஆனா அதை தர்றதுக்கு அவருக்கு பிரச்சனையே இல்லை, அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஆயத்தமான கர்த்தர் பார்ப்பார். இதுதான் பிரச்சனை. நம்ம பக்குவம் ஆயிட்டுமா, நமக்கு சரியாயிட்டுமா, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நன்மை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதம் கொடுத்தார். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஊழியக்காரர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. எனக்கு ஒருத்தர் சொன்னா நம்ம தவறா புரிஞ்சிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போய், பெரிய தீர்க்கதரிசிகிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஏதோ ஒரு வாகனம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த ஆளு கண்ணை மூடிட்டு சொல்லி ஜெபிச்சாராம், உங்களுக்கு கர்த்தர் ஹெலிகாப்டர் தராருன்னு. அந்த ஊழியக்காரர் எப்படி உள்ள ஊழியக்காரர் இருக்கும், ஹெலிகாப்டரே உனக்கு தருவாருன்னு சொல்லி சொன்னேன் ஜாம் பண்ணுறோம். அந்த ஆளுக்கு அடுங்க அப்பா பயங்கர சந்தோஷம். இந்த ஊழியக்காரர் பெரிய பேர் பெற்ற ஊழியக்காரர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, எனக்கு ஹெலிகாப்டர் வரும் ஹெலிகாப்டர். ஆனா அவருடைய சூழ்நிலை தெரியுமா, டூ வீலர் வாங்குறதுக்கு சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற அந்த நபர், அது வாங்கினாலும் நிறுத்தறதுக்கு இடமில்லாம இருக்கிறவர். ஹெலிகாப்டர்னா நமக்கு தெரியணும், அது எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் உள்ள காரியங்கள். அதை நிறுத்தணும்னா அது ஒரு இடமே ஒரு கிரவுண்ட் மாதிரி ஒண்ணு வேணும். இதெல்லாம் ஒரு தேவைப்படணும்.
இல்லை அவர் வெளிநாடு பயணங்கள் போகிற காரியங்களுக்கு யூஸாக இருக்கணும். அப்போது இது அவசியமே. ஆனால் ஊழியக்காரர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த ஆளு நம்பிட்டாரு, அந்த ஆளு ஜெபித்தாருன்னு சொல்லி இந்த ஆளு சொல்லிட்டு போயிட்டாரு. பொய்யான தீர்க்க தரிசனம். யாருக்கோ எதையோ கேட்டாங்களன்னு எதையோ அடிச்சு விடுறது அது அல்லங்க. அதையோ மனுஷரை பிரியப்படுத்துற செய்யற ஊழியங்கள் அல்லங்க. பவுல் சொல்றாரு, நான் மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. இன்னைக்கு அப்படி சில பேரெல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால கிடைச்சுன்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? இல்லை அது சொன்னனால என்ன லாபம்? இல்லை அது கிடைச்சனால தான் அவங்க எதை யூஸ் பண்ண முடியுமா? நீ டூ வீலர் மற்ற வச்சவங்களுக்கு தெரியும், டூ வீலர் வச்சு அதை செயல்படுறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு அது கஷ்டம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கட்டி சர்வீஸ் கொடுத்து அதே மாதிரி ஃபோர் வீலர் வாங்குறாங்கன்னா அது எந்த அளவுக்குலாம் செயல்படணுங்கிறது அது அவங்களுக்கு கேட்டால் மட்டும்தான் தெரியும். அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணி எப்படி கொண்டு போறாங்க, என்ன செயல்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே. அப்போ தேவ ஜனமே, கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருக்கு நமக்கு தெரியும், நம்ம பக்குவமும் அதுக்குரிய இதுவும் நம்ம ஆயிட்டோம்னா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார்? நமக்கு வேண்டியது ஏற்ற நேரத்தில் அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தர போதுமான தேவனா இருக்கிறார். நம்ம கலங்க வேண்டியது இல்லை, ஏற்ற நேரத்தில் தருவார். அதுக்குரிய வருமானங்கள், அதுக்குரிய சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். ஒரு நன்மை தந்து அது வாங்கி அது ஆசீர்வாதம் பெறுறதை விட அதை வாங்கி இழந்து போகிறது ரொம்ப நஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வாழ்ந்துட்டு அது இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்க ஒரு சில காரியங்கள் எனக்கு பர்சனலாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ வேதனை எனக்கு தெரியாது. உறவுகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், இல்லாமல் இருந்துடலாம், இல்லாமையும் கூட இருந்துடலாம். ஆனால் வாழ்ந்திருந்துட்டு கெட்டு போகிற சூழ்நிலையோ, ஒரு பொருள் இல்லாமல் நம்ம கையிலேருந்து அது இல்லாமல் போகிறது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு அது இல்லாமல் போகிற சூழ்நிலை இருக்கல்லவா, கொடுமையான கொடுமை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை கொடுத்தா இவங்களுக்கு நிலைச்சிருக்குமா? கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. நம்மை தகுதிப்படுத்துறார், நம்மை பக்குவப்படுத்துறார், ஆயத்தப்படுத்துறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை நான் உள்ள வேற போக நினைச்சான இதுக்குள்ளேயே நிக்குது. அன்று பிள்ளைகளை நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, நான் அதை பெற என்னை தகுதிப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும், விசுவாசத்தில் பலப்படுத்துவார். ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்த விரும்புகிறார், ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அது வருகிற போது நீங்க கேட்கண்டாங்க, அந்த நேரத்துல ஆண்டவர் அதை கொண்டு வந்து தருவார். அந்த நேரத்துல அந்த நன்மை வரும்போதுதான் அது எதிர்த்து நிலையாக உங்க வாழ்க்கையில இருக்கிறதா இருக்கும். அது பிள்ளைகள் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வீடு நிலங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை குறித்து இருந்தாலும் சரி, அந்த நன்மையை உங்களுக்கு தராம, அப்ப நமக்கு தராம யாருக்கு செய்ய போறாருங்க? உரிமையாக ஜெபிக்கணும். அப்பா, நாங்க உமது பிள்ளை தானே, நாங்க எப்படி கஷ்டப்படணும், நானே வெக்கப்படணும். நம்ம பிள்ளைங்க, நம்மளோட பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்படி உரிமையா போராடுறாங்க, உரிமையா கேட்கறாங்க, உரிமையா சண்டை போடுறாங்க. அது என்ன அவளுக்கு மட்டும் செய்யற, எனக்கு செய்யறது இல்லை? அது என்ன அவனுக்கு மட்டும் செய்யற, எனக்கு செய்யறது இல்லை? கேட்கறமா கேட்கறது இல்லையா? அது என்ன அவ கேட்டா மட்டும் வாங்கி வாங்கி கொடுத்துட்ற? 4 பிள்ளைகளோ இல்லை 2 பிள்ளைகளோ இருந்தா இதே தான் சொல்லுவாங்க. டேய், அவன் சின்ன பிள்ளை, கொஞ்சம் அவனு சின்ன பிள்ளை, எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளையா இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் சண்டை போட்டா பொறுத்துக்கோணுங்கிறீங்க, இது சொன்னா பொறுத்துக்கொள்ளுங்கிறீங்க, இப்படி சொன்னா பொறுத்துக்கொள்ளுங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் அவ சின்னவா, அவ சின்னவா சின்னவாங்கிறீங்க. பெரியவங்களுக்கு எத்தனைதான் நாங்க பொறுத்து போறது சொல்றாங்கல்லவா? ஏன் உரிமையை கேட்குறாங்க? நீங்களும் நமக்கும் பரம தகப்பன் இடத்துல உரிமையை கேட்கலாம். முழங்கால் படி போடுங்க, இன்னும் ஜபாரையில் ஜபம் பண்ணுங்க. ஆண்டவர், உங்க அப்பா, நாங்க உங்க பிள்ளை தானே ஆண்டவரை, எங்க அப்பா தானே, நீங்க எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க, அவங்கள செய்யறீங்க, எனக்கே செய்யறது இல்லை. கேளுங்க, செய்வார், கண்டிப்பா செய்வார். அவரு என்னமா பாரபட்சம் பார்க்காதவர் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற வித்தியாசம் பார்க்கவே மாட்டார். அவர் பாரபட்சம் இவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாருங்க. எல்லாத்துக்கும் கொடுக்க அவர் போதுமான தேவன். யாரும் ரெக்கமெண்ட் அவசியம் இல்லை அவருக்கு, அது அவசியமே இல்லை. நிறைய சொன்னேன், நான் கர்த்தரை தேடினேன் என்று சொல்லி சங்கீதம் இடையே தியானிச்சோம் அல்லவா? நீங்களும் கர்த்தருக்கு ஒரு சரியான உறவு இருந்தா போது, கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைபடுவார், நம்ம காரியத்தை வாய்க்கு பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பா. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோன்னு அவசியமே இல்லைங்க. உதவி வேணும் தான், ஆலோசனை வேணும் தான்.
இருக்கு. அது கூலிக்காரரு, மருத்துவரையும், முதலாளிகள் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு வேலையில ஒரு சூப்பர்வைசர்னா அது கண்டிப்பா வேணும். ஒரு வேலை கொண்டு போகணும்னா ஒரு வீட்டின் தலைவன் ஒரு குடும்பத்தை சரியா நடத்தி கொண்டு போகணும்னா ஒரு வீட்டின் தலைவனாக இருக்கணும். ஒரு ஆண் இருக்கணும். ஒரு வீட்டின் தலைவனாக இருக்கணும். வீட்டின் தலைவியாக ஒரு தாயார் வச்சிருக்கிறாங்க. நாட்டை நடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு தலைவர் வேணும். எம்எல்ஏக்கு வேணும், எம்பிக்கள் வேணும். கண்டிப்பா அவங்களும் தேவைதான். அதே நேரத்துல அன்றோடு உள்ள உறவுக்குள்ளாக நம்ம இருக்கிற போது இது எல்லாமே நம்ம கூலிக்கார் அதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. பிரைவேட் டீம் அதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்மளும் தேவனோடு உள்ள உறவு சரியா இருக்க வேண்டும். ஏன்னா அங்கதான் ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அவர்கிட்ட தான் பேச போறோம். அவரு சரியா நம்மோட உறவு கரெக்டா இருந்துச்சுன்னா, அவர் மேலும் விசுவாசம் நமக்குள் சரியா இருந்துச்சுன்னா, கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கு பண்ணி கொடுக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக தேவ சின்னமே. அதனால அவர் அதனின் காலத்துல நேர்த்தியாக செய்கிற கர்த்தர், நேர்த்தியாக செய்கிறவர். சும்மா செஞ்சாலும் அறக்குறையா செய்கிறவர் அல்ல, அறக்குறையா செய்கிறவர் அல்ல, நேர்த்தியாக. யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, ஜீவன் உண்டார்க்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். தேவனுக்கு மகிமை. ஜீவன் தருகிறவர் தான். அது எப்படி அம்மா? அது பரிபூர்ணப்பட வந்த கர்த்தர். எந்த ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, தேவையா இருந்தாலும் சரி, அது பூர்த்தியாக பரிபூர்ணமாக கொடுக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. இதே கொஞ்சம் நெஞ்சம் கொடுத்துட்டு போறவர் அல்ல, பரிபூர்ணமா கொடுக்கிறவர். ஒரு கடைக்கு ஒரு தாயார் ஒரு சிறுவனம் போனாங்களாமா. கடைக்கு போறாங்க. என்ன கடையிலையுமே இப்போ எங்கேயுமே பார்த்தோம்னா என்ன செஞ்சு எங்கே போனீங்கனாலும் இப்போல்லாம் அவங்களோட அந்த கடையோட ட்ரிக்கு, அந்த பில்லு போடுற பக்கம் தான் அதிகமாக இந்த மிட்டாய்கள், சாக்லேட் இது மாதிரி இடத்த கொண்டு போய் வச்சிருப்பாங்க. எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லா பக்கம் இருந்தாலும் கூடி இந்த இடத்துலயே வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துலயும் கூடி லாஸ்டா கூடி அவங்களுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணி போற மாதிரி கண்களை படுற மாதிரி வச்சிருப்பாங்க. அது போல ஒரு பக்கம் போறாங்க. அங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் இருக்கு, அந்த டப்பா இருக்கு. பில்லு போட போறாங்க. எல்லாம் வாங்கிட்டு அந்த தாயார் அவர் சிறுவன் அங்க கூட போயிருக்கிறான். அவனுக்கு பிடிச்ச அந்த மிட்டாயி அதை பார்த்துட்டே இருக்கிறான். இன்னைக்கெல்லாம் நம்ம சாதாரணமா எல்லாமே கவர் ஆயிருக்கும். முதல்லலாம் இந்த ஆரஞ்சு கலர் மிட்டாயெல்லாம் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்களா? அதெல்லாம் இந்த பேக்கிங் இல்லாமல் இருக்கும், பிளாஸ்டிக் பேப்பர் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி மிட்டாயெல்லாம் நம்ம கையில தான் அப்படி தூக்கி கொடுப்பாங்க ஆரம்பத்துல எல்லாம். நாங்கள்லாம் சின்ன வயசுல நல்லா ஞாபகம் இருக்கு. 5 பைசா கொடுத்தா 5 மிட்டாய் கிடைக்கும். 10 பைசாவுக்கு 10 மிட்டாய் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு மிட்டாய் வாங்கணும்னாலே 2 ரூபா 3 ரூபா, பின்ன எத்தனையோ வேலைகள் போயிட்டுள்ள மிட்டாய்கள் இன்னைக்கு வந்துருச்சு. அப்ப இது எங்க அப்பா அது கொடுக்கணும் ஈவினிங். ரொம்ப நாள் வருஷங்களாச்சு கத்தர் என்ன நியாயப்படுத்துறார். அந்த 5 பிசா மிட்டாய்க்கு 10 பிசா வாங்கி அவங்க வரணும். ஈவினிங் ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு இதை கையில கொடுத்தா அதை போய் கடையில கொடுத்து 5 மிட்டாய் 5 பைசாவுக்கு 10 பைசா வச்சு மிட்டாய் வாங்கி நானும் எங்க சகோதரிமார்களும் சாப்பிடுவோம். அப்படி நாட்கள் இங்க இருந்துச்சு. இன்னைக்குன்ற பசங்க இப்ப நம்ம பசங்களுக்கெல்லாம் அப்படியா? சூழ்நிலையே வேற. ஓகே, ஸ்தோத்திரம். அப்போ அப்படி போய் அந்த மிட்டாய் பார்த்துட்டே இருக்கிறானம்மா. அந்த கடைக்காரர் சொன்னாரம்மா, தம்பி மிட்டாய் எடுத்துக்கோனாச்சு. எடுத்துக்கோன்னு கட்டி அவன் வேண்டாம் வேண்டாம் பேசாமே இருக்கிறானம்மா. இல்லை 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 அங்கிள், இல்லை அங்கிள், பரவாயில்லைங்க பரவாயில்ல, எடுத்துக்கு, நான் தான் எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, அவரு தான் எடுத்துக்க சொல்றாருல்ல, நீ எடுத்துக்குப்பா, அவரே தான் எடுக்க சொல்ற, நீ எடுத்துக்கோனுங்காட்டி அப்போ எடுக்கவே மாட்டேங்கிறாங்களாம்மா. பின்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே அந்த மிட்டாய் டப்பாவை கழட்டிட்டு அவர் கையில இருந்து எடுத்து கொடுத்தாரம்மா. 2 கரத்தாலையும் நீட்டி வாங்கிட்டானம்மா. 2 கையை நீட்டி வாங்கிட்டானம்மா. வாங்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறான். அப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போக போக, அது என்னடா ஒரு அது என்ன பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டியா? அவரே மிட்டாய் எடுத்துக்கோன்னு சொன்னார் அல்லவா, நீ ஏன்டா எடுக்காம வந்த? அதுக்கு பிறகு அவர் கொடுத்த போது 2 கையை நீட்டி வாங்கிட்டு வர, இது நல்லா இல்லை, இது நல்ல பழக்கமா அப்படின்னு கேட்டபோது அந்த தம்பி சொன்னேனம்மா, அம்மா நான் எடுத்திருந்தேன்னா என்ன சின்ன கைமா, ஒரு கை விட்டு எடுத்திருப்பேன், ஒரு மிட்டாய் 2 மிட்டாய் தான் என் கைக்கு வந்திருக்கும். அவரு கொடுத்தனால என் 2 கை நிறைய மிட்டாய் கிடைச்சிருக்குன்னு சொன்னானாமா அந்த சின்ன பையன். அப்படித்தாங்க நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம், அவரு கொடுத்த நிறைவா கொடுப்பாரு, நிறைவா கொடுப்பாரு, ஆசீர்வாதமா கொடுப்பாரு. அதுதான் சொல்லுது, நினைக்கிறதுக்கு வேண்டிக்கிறதுக்கு மேலா கொடுப்பாரு. அது ஜீவன் உண்டா இருக்கவும் பரிபூர்ண படமும் கத்தர் வந்திருக்கிறார். ஆனா என்ன தாமதமா இருக்கலாம், ஆனா ஏற்ற நேரம் வருகிற போது அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, நிறைவாக
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக தேவன் தருகிறவர். சரிந்து விழும்படியாக தேவன் தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா என்ன, அந்த நேரம் வர வேண்டும், நேரம் வர வேண்டும். அதை கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்ம அப்பளை தியானிச்சது போலவே அந்த கல்யாண வீட்டுல என்ன செய்யறாங்க, என் வேலை வரவில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு கர்த்தர் செயல்படுகிறாரு. பார்த்தோம்னா அந்த பகுதி லாஸ்ட் பகுதி வாசிப்பு என்ன சொல்லியிருக்கும், முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மதுரமாக இருந்ததுன்னு சொல்லி அங்க நம்ம வாசிக்கலாம். வேலை வருகிற போது தாமதம் மறக்கலாம், ஆனா அவர் வேலையில அவருடைய நேரத்துல செஞ்சாருன்னா அதை நீங்க எதிர்பார்த்திருந்த நன்மையை விட, இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ஆசீர்வாதத்தை விட இது மதுரமாக மகிமையாக ருசியுள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர், சரியாக செய்கிறவர். எந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறீங்களோ அதை செய்வேன் என்று கர்த்தர் இந்த கால வேளையில செய்யறாரு. விசுவாசத்தோடு பொறுத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. காத்திருக்கிற போது அந்த போது என்ன போது, பொறுத்திருக்கிறது வேற ஒண்ணும் இல்லை, விசுவாசத்தோடு இருக்கிறோங்கிறது தான். ஆனா காத்திருக்கிறத ரொம்ப ரொம்ப கஷ்டம். சும்மா இருங்கன்னு சொல்றோம் அல்லவா, ரொம்ப கஷ்டம். நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நான் யுத்தம் பண்றேன், நீயும் யுத்தம் பண்ணுப்பா, நீயும் தடி எடுத்துக்கப்பா, நீ என்னோட வான்னு ஆண்டவர் சொன்னாரா? சில இடத்துல சொல்லியிருப்பாரு. ஏன்னா நீ கம்முன்னு மட்டும் இருந்தீங்கன்னா போதும். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிவில எல்லாம் நீங்க பார்ப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் போயிட்டு இருப்பாங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு. லிஃப்ட்டுக்குள்ள போனேயுமே அங்க திடீர்னு அவங்க தள்ளி கொண்டு வச்சிருப்பாங்க கூட, அது ஒரு பாடி இருக்கும். அது ஒன்று இருக்கும். திடீர்னு ஃபோன் வரும், அந்த அந்த படுத்திருக்க அந்த பாடி பக்கத்தாடி ஃபோன் இருக்கும். பக்கத்தாடி ஒருத்தர் நிற்பான், அவன் சாக்லேட்டுக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது, விளம்பரம். அதை அவன் பாக்கில் ருசிச்சு சாப்பிட்டுருப்பான். ஃபோன் வந்தையுமே என்ன செஞ்சிடுது, அந்த ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்கிற எந்திரிச்சு ஃபோன் அட்டன் பண்ணுவான். அப்போ கூட உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கம்முன்னு இருந்த பரவாயில்லப்பா அப்படிம்பாங்க. அவனை ஃபோன் எடுன்னு சத்தம் போடுவாங்க. அவன் சாக்லேட்டு பிரியமா சாப்பிட்டதுனால ஃபோன் எடுக்கல, இவன் எடுக்காம இருந்தனால அவனே எடுத்து ஜீவன் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. உலகத்தானே எப்படி எடுக்கிறான் பாருங்க அந்த மிட்டாய்க்காக, சாக்லேட்டுக்காக. கர்த்தரும் அதான் சொல்றாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, அவிசுவாசமா பேசாத, எதிர்மறையா பேசாத, அப்படி இருக்கும் இப்படி கிடைக்கும் அப்படின்னு இல்லாத, நீ சும்மா இருன்னா சும்மா தான் இருக்கணும். எரிக்கோ மதுளை யோசுவா புத்தகம் நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடுல எரிக்கோ மதுளை உடைக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்வாரு, அது எப்படி இடிக்கிறேன்னு சொல்லுவாரு. 7 நாட்கள் சுத்தணும், 7வது நாள் 7 முறை சுத்தி வர வேண்டும் என்று சொல்லியிருப்பாரு. அப்ப சுத்தி வர்ற போது என்னன்னா அமைதி, யாரும் ஒருவருக்கு ஒருவர் பேசாம நீங்க சுத்திட்டு வந்தா மட்டும் போது நான் யுத்தம் பண்ணுவேன். அந்த கடைசி நாளில மட்டும் 7 முறை பண்ணிட்டு 7வது முறை சுத்துற போது என்ன செய்வாரு, நீங்க எக்காலங்களை ஊதுங்க அப்படி மட்டும் சொல்லுவார், நீங்க துதிங்க சொல்லுவாரு. அந்த மதில் எல்லாம் இடிந்து விழும்படியா தேவன் செய்வார். ஏன் மௌனமா இருக்க சொன்னார், ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாருன்னா, என்ன ஐயா இத்த பெரிய மதில், அது மதில் சாதாரண மதில் அல்லவாமா, பயங்கரமான, அதாவது எத்தனையோ ரதங்கள் பூட்டுகிற ரதங்கள் போகிற அளவுக்குள்ள மதிலாமா. அது ஒரு பாதுகாப்பான, அந்த எரிக்கோங்கிறது அந்த தேசத்துக்கு அந்த நாட்டுக்கு பாதுகாப்பான சுவர். நம்ம எப்படி ஒரு மதில் கட்டணும்னா எப்படி இருக்கும், ஒரு 1.5 அடி வேணும் 2 அடி இருக்கும் நம்முடைய அகலம், நம்முடைய மதில்கள் எல்லாம் இல்ல செவர் எல்லாம். அதே இடிக்கிற கஷ்டம்னா ரதங்கள் இத்தனை ரதமாம், ஒரு ரதம் எல்லாம் எத்தனையோ ரதங்கள் சேர்ந்து போற அளவுக்குள்ள அகலம் இருக்குமாமா அந்த இது எரிக்கோ மதில். ஆனா அது விலகணும்னா யுத்தம் பண்ணல, பேரிங்கி குண்டு வச்சு வெடிக்க வைக்கல, சுத்தி வர்றாங்க, துதிக்கிறாங்க, எல்லாம் இடிந்து விழுது, எரிக்கோவுக்குள்ள போய் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறாங்க. தேவஜனமே, சில நேரத்துல தேவன் சொல்றது சில காரியங்கள் கேட்கறது கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா விசுவாசத்தோடு பொறுத்து இருந்தோம்னா கர்த்தர் அந்த நாளிலே அந்த நேரத்துல அற்புதங்களை செய்ய போதுமான தேவனா இருக்கிற. மரியாள் வந்து சொல்றாங்க, உனக்கு எனக்கு என்னப்பான்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுமே அவங்க அமைதி ஆயிட்டாங்க. போய் வேலைக்காரர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, யோவான் 2ல வச்சிருப்பாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அதன்படி செய்யுங்க. ஏப்பா இங்க குறை வெட்டுச்சுன்னு சொல்லி நான் போய் சொல்ல போனேன்,
அவர்கிட்ட நல்ல ஒரு சூடு கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைச்சிருக்கலாம். ஆனாலும் செயல்படுறாங்க. என்னன்னு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில திராட்சரசத்துடைய குறை வராதுன்னு சொல்லி போல வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரும் அதே வேலைக்காரர்கிட்ட தான் சொல்லுவாரு. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கோ. நம்ம என்ன செய்யணும்? தீர்வு வர வேண்டும்னா அவரை பாருங்க, இயேசு பாருங்க. அங்கிருந்து கட்டளை வந்துருச்சுன்னா இங்க இருக்கிறதெல்லாம் தன்னை போல உங்களை தேடி வந்துடும். தேடி எல்லா நன்மையும் வந்துடும். ஏன் வல்லினா சில நேரத்துல ஏதோ அந்த காரியத்துல மறைந்திருக்கு. அது நமக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாது. இது வந்தா அது ஆசீர்வாதமா தீமையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அந்த நேரத்துல அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலையில ஆண்டவரே ராஜா, அப்பா சோத்திர ஆண்டவரே ராஜா, பிரசங்கி 3:11 படி கர்த்தர் ஆண்டவரே ராஜா அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியா செய்கிறார் என்று சொல்லி கர்த்தர் இந்த வார்த்தையோடு என்னோடு எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. நாங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நான் தருவேன்னு சொன்னீர். நிச்சயமா முடிவென்று நேற்றை இப்பொழுது நீ இடைபெற்றீர் ஆண்டவரே. இப்பொழுது அதுக்குரிய நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. அது நிறைவானதாக உம்முடைய வேலையிலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே செய்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உன் காலத்துக்கு முன்னும் பின்னு நீ கொடுக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே ராஜா. அதை நேரத்துல செய்கிற கர்த்தர், அந்த நேரத்துல செய்கிற தேவன் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, எங்களை வாழ்க்கையில வர வேண்டிய பணம், ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், படிப்பு, வாகனங்கள் ஆண்டவரே, அப்பா சோதனை ஆண்டவரே, தெய்வீக சுகம் எல்லாத்திலும் அது ஒரு நேரத்தை வச்சிருக்கிறீர். அந்த நேரத்துல கர்த்தர் ஆண்டவரே, அப்பா நீ ஆண்டவரே செய்ய போறதுக்காக நன்றி. ஓ ரமணா சகரதிக ரமணா கரபலபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இமைப்பொழுது கைவிட்டேன், இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களா நீ சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கைவிட்டது ஒரு இமைப்பொழுதுதான், ஆனா உருக்கமான நித்தியமாக, நித்தியமாக அவருடைய இறக்கங்கனாலே நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் உண்மை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கிருபைக்குள்ளாக மூடி மறைப்பீராக. எதிர்பார்க்க நன்மைகள் சீக்கிரமா கைகூடி வர பண்ண என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.